வாங்க விவேக் தம்பி வாங்க. வெல்கம் வெல்கம். வெல்கம் அண்ணி. சப்னா காலையில இருந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சப்னா ஹாய் பிரீத்தி அண்ணி. உங்களுக்காக தான் மாலையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது நிஜமாவா? உங்க கேள்விக்கான பதில நான் மனசுலயே சொல்லிட்டே வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா அதுக்கு அவசியமே இல்லைன்னு தோணுது. நம்ம 2 பேரும் ஒரே கயிறால கட்டப்பட்டிருக்கோம். என்னை விட்டு எங்க போறீங்க? வாங்க வாங்க பசங்களா, ஃப்ரெஷ்ஷான பழம் சாப்பிடுங்க வாங்க. பாத்து அடடடா மருமகளே, எங்க ராம்பூர்ல நீங்க போட்டுக்கிற உடையில உங்க பேச்சுல ராஜஸ்தானியர்களோட சாயல பாப்பீங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன ரகுவீர், மருமக கிட்ட என்ன புரிய வச்சிட்டு இருக்க? அட சித்தி, நம்ம மருமக வெளிநாட்டுல வளர்ந்துருக்காங்க. கிராமம்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் ஒன்னு கேள்விப்பட்டனே, நீங்க இருக்கிற பெரிய பெரிய ஊர்ல எல்லாரும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களாமே, உங்களுக்கு நிம்மதியா சாப்பிட கூட நேரம் இருக்காதாமே? அதனாலதான் ரகுவீர் லீவ்ல ஊர்ல இருந்து கிராமத்துக்கு வரும்போது இங்க வந்ததும் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்குது. பாட்டிமா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். மோஸ்ட் வெல்கம் வினோத் தம்பி, மோஸ்ட் வெல்கம். நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கிராமத்துல அப்படி என்ன இருக்கு? இங்க ஏரோப்ளைனும் வர்றதில்ல, இங்க மொபைல் போனும் இல்ல, எப்ப பார்த்தாலும் கரண்ட் வேற போயிடுது. அங்கிள், கரண்டே போனாலும் கவலை இல்ல. குட் மார்னிங் பாட்டிமா. அங்கிள், நாங்க வாக்கிங் போயிட்டு வரோம். பிரேம், தோ வரேண்ணா. போலாமா மாமா? விவேகனா, நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு சமைக்கிறதுல நான் லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. கம் சூன் அண்ணா. நீங்களும் வாக்கிங் போகணும்னு நினைச்சீங்கல்ல? யார் சொன்னா? அட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க. அட இல்ல. அடடா, சார் தெரிஞ்சிட்டார் போல இருக்கு. இல்லன்னு சொல்றேன்ல. வினோத் தம்பி, அண்ணா. போலாமா? வா போலாம். அண்ணா, 2 அண்ணன்களும் நில்லுங்க. வாக்கிங் தானே வந்தது, இங்க என்ன ரன்னிங் போயிட்டு இருக்க? வாங்க திரும்ப இன்னும் போயிடலாம். கொஞ்சம் தூரம் தான். ஓ. ஃபேக்டரி வேலைக்கு எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு பிரேம்க்கு காட்டணும்ல. போலாம் பிரேம். அண்ணா வாங்கண்ணா. இதுதான் அந்த ஃபேக்டரி சைட். இன்னும் சில மாசத்துல ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். வெரி குட் அண்ணா. அண்ணா, ஃபேக்டரியோட ப்ரோக்ரஸ கிட்ட போய் நாளைக்கே பார்க்கலாமே. குளிர்ல நிலைமை மோசமா இருக்கு. சரி வா, கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாம். சரிண்ணா. பிரேம், இந்த ஃபேக்டரியில வேலை ஸ்டார்ட் ஆனதும் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல? என்ன யோசிக்கிற பிரேம்? ஒன்றும் இல்லைண்ணா. அண்ணா, இவருக்கு ரொம்ப பசிக்குது போல் இருக்கு. ஆமா தானே? வினோத், நீ கொஞ்சம் வாக் போயிட்டு வா, நான் பிரேம் கிட்ட கொஞ்சம் பேசணும். அட, வீட்டுக்கு போய் பேசிக்கோங்களேண்ணா. நிம்மதியா சாப்பிட்டுட்டு பேசுங்க. வினோத், ஓ, எந்த பக்கம் போலாம்? இல்ல, எந்த பக்கமும் வேணாம். இந்த பக்கம் போலாம். என்னாச்சு பிரேம்? அண்ணா, பக்கத்துல ஏழ்மையை பார்க்கும்போது, கஷ்டங்களை பார்க்கும்போது, மற்றவங்க முகத்துல வலியை பார்க்கும்போது, சில நேரத்துல உங்களுக்கு தோணலையா இதெல்லாம் எதுக்காகன்னு? பல தடவை என்னோட படிப்பு, என்னோட மாஸ்டர்ஸ் டிகிரி, இதெல்லாமே வீணுன்னு தோணுது. உன்னால வாழ்க்கையோட விதியிலிருந்து தப்பிக்க முடியாது பிரேம். இங்க பாரு, நீ இப்படி யோசிக்கிறதால மற்றவங்களோட வலி குறையுமா என்ன? மற்றவங்களோட வலியை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சா மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ண. இந்த பிளான்ட்டை பாரு, இது முழுசா தயாரானதும் இந்த கிராமத்துல பவர் கட்டே ஆகாது. இது அப்பாவோட கனவு, இந்த கிராமத்தோட முன்னேற்றத்துக்கு, இந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க நம்மள மாதிரி ஆவாங்க. இன்னும் நீ வாழ்க்கையில நிறைய பண்ணணும் பிரேம். நீ நல்லா படிச்சா போதும். இப்போ உனக்கு இருக்க கடமை இது மட்டும்தான். உனக்கு இன்னொரு கடமையும் இருக்கு, பிரீத்தியை பார்த்துக்கிறது. பிரேம்,
ஒரு பொண்ணு உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரா. உனக்கு பிடிச்ச மாதிரி அவ வாழ்றா, பிடிச்ச மாதிரி பேசுறா. அதுக்கு பதிலா அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கறா. உன் மனசுல அவளுக்காக நிறைய காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா மனசுல இருக்க காதல அவகிட்ட காட்டினா தானே தெரியும். உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லிப்பாரு. அதுக்கப்புறம் பிரீத்தி முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாரு. நீங்க 2 பேரும் பேசி முடிச்சிங்களா இல்லையா? பேசியாச்சு. தேங்க் காட். சீரியஸான விஷயமா? இல்ல, உன்னோட நேரம் வரும்போது உனக்கும் புரிய வைக்கிறேன். தேங்க் காட். அடடா, வாவ் அண்ணி, பக்கோடா சூப்பரா இருக்கு. ஆஹா, நம்ம பண்ணோம் ஆனந்தண்ணா. நீங்க இவ்ளோ நல்லா சமைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பிரேமண்ணா, கொஞ்சம் இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல வேணாம் நீ ப்ளீஸ். என்னாச்சு? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ரொம்ப சொன்னதால இவங்க பிரேமண்ணாக்கு பிடிச்ச ஹல்வாவை செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ பரிமாற வைக்கப்படுறாங்க. நல்லா சமைக்கலன்னு சொல்றாங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பிரேமண்ணா சொல்லுவாரு. சீக்கிரம் வந்து பரிமாறுங்க. வாங்க. ஓ வாவ். ஒரு செகண்ட் இருங்க. ஏதோ வீடியோ ரெடியா இருக்க? ஷோ வாங்க. வெரி குட் அனி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கா இல்ல ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறேன், நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க. சூப்பர். அப்படியே அந்த முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்களா? ஒன் போஸ் ப்ளீஸ். ஏய். ஏய், எஸ் சார், ரெடி. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அட, அவ்வளோ கான்ஷியஸா இருக்காதீங்க. நான் அண்ணா அண்ணியோட உங்க போட்டோ எடுக்கிறேன், அவ்வளோதான். இப்படி எல்லாம் நாங்க பேச மாட்டோம். போட்டோன்னே சொல்லுங்க. போட்டோனே சொல்லவா? ஆ? ஓகே, ரெடி. பிரேமண்ணா, பிக்னிக்கோட திங்ஸை பஸ்ல வைக்க சொல்லுங்க. அல்வா ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல் தடவை தான் பண்ணேன். அதான் உங்களுக்கு பிடிக்குமான பயந்து. பிரீத்தி, திரும்பவும் எனக்கு சமைச்சு கொடு. பிரேமனா, ஆ, பிரேமனா, ரைடிங்க விட்டுட்டீங்க, வாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராஜாவோட லவ் லைஃபை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க. அங்க பாருங்க அண்ணி. ராஜாக்கு எத்தனை ராணிங்க இருந்தாங்க? 100. அண்ணி, நம்ம மேல போலாம். அது 100. பாத்தீங்க வினோத் தம்பி, ராஜா ரொம்ப லக்கி இல்ல? சத்தியமா சொல்றேன், நான் மட்டும் இருந்திருந்தா. அடடா, எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுங்க. ஃபுல் ஹிஸ்டரி சொல்லுங்க. அப்புறம் அண்ணி, இதுதான் ராணிங்களோட கோட்டை. ராஜாவோட சின்ன ராணி உலகத்திலேயே எல்லாரும் விட ரொம்ப அழகா இருந்தாலாம். அவ தினமும் தன்னோட தோழிகளோட பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு நடனம் கூட ஆடுவாளாம். தேங்க்யூ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அண்ணி? அவங்களோட பாட்டு கொலுசு சத்தத்தெல்லாம் கேட்டு நிறைய மயில்கள் இங்க அவங்களோட டான்ஸ் ஆடுமா. இப்பவும் இங்கெல்லாம் மயில் வருமா ஆண்டி? வானத்துல மேகம் மூடி இருக்கு. ராணி மாதிரி அழகான லேடிஸ் கண் முன்னாடி இருக்காங்க. சோ ராஜா எங்க தப்பிச்சு போவாங்க? அடடா மாமா, ரொமான்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. தோர மம்மி அங்க பாருங்க. ஆ, வாவ். என்ன மயிலா? இல்ல யானை, அங்க பாரு. யானையா? பிரேமன்னா ரொம்ப வித்தியாசமான சாம்பிளா இருக்காரு. கொஞ்சம் முன்னாடி குதிரை கொண்டு வந்தாரு, இப்ப யானை. வாங்க, உங்களை யானை சவாரி கூட்டிட்டு போறேன். வாங்க பசங்களா. வாங்க அண்ணி. நான் முன்னாடி போறேன். பிரீத்தி,
உட்காரு. அடடா பிரீத்தி அண்ணி ஜாலியா இருங்க. பிரேமனா கை கொடுங்க. சரி எல்லாரும் உட்காருங்க. ஆமா வா வா வா, வா உட்காரு 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 உட்காரு. ஹவுஸ்ஃபுல். அப்ப நான் எங்க போறது? இங்க வா. சரி சரி எல்லாரும் கையை பிடிச்சுக்கோங்க. இது பாருண்ணா, கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்க. கீழே விழுந்தா அவ்வளோதான். இன்னும் என்கேஜ்மெண்ட் கூட ஆகல. கம் ஆன். ஓ, என்ன தம்பி இது பாருப்பா, நல்லபடியா கூட்டிட்டு போ. ஓ, ஓ, ஓ. ஓ செமையா இருக்குல்ல? ஆமா அண்ணி. ராஜு பப்ளு அங்க பாருங்க மயில. எங்க? இங்க பாருங்க. நிலா வெளிச்சம் ரொம்ப அழகா இருக்குல்ல? அண்ணா வெளியே வெளிச்சமா இருக்கு. நம்ம வீட்டில் தான் கரண்ட் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆ? இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? நான் பார்த்துட்டு வரேன். பிரீத்தி பவர் வந்துருச்சானா? பார்த்தா எப்படி தெரியுது? குட் குட், வெரி குட். ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. நான் இது வரேன். ஓ, ஓ. ராமகிருஷ்ணன் சார் வாங்க வாங்க வாங்க. அம்மா வாங்க. ஓஹோ நண்பரே இங்க வாங்க. உங்க பொண்ணோட நிச்சயதார்த்த வாழ்த்துக்கள். அட என்ன நீங்க என்ன பண்றீங்க ராமகிருஷ்ணன் ஜி? சித்தி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பொண்ணு கேட்கலான்னு இங்க வந்திருக்கேன். வாங்க வினோத் தம்பி, அம்மா அப்பா வந்துட்டாங்க, உங்களை கூப்பிட்டாங்க. அம்மா அப்பா முன்னாடி நான் போல. அட என்னது இது? இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். நீ என்னடான்னு? என்னடா கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க? அந்த ஃபியூஸ் ஆஃப் விஷயத்த எல்லாரும் கேக்குற மாதிரி நீங்க தானே பரப்பி விட்டீங்க. இப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க. அம்மா அப்பா என்ன பத்தி என்ன யோசிப்பாங்க? அம்மா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல எப்படி யாருமே பண்ணதில்லைன்னு சொன்னாங்க. செத்த. ஆனா இது உங்க ஐடியான்னு சொல்ல போறேன். அடி வாங்க வைக்க போறியா? ஐடியா? அக்கா வெளிய வந்து பவர் தானவே போச்சுன்னு சொல்றேன். தயவு செஞ்சு கேக்குற, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. ஓ அம்மா பவர் தானவே போயிடுச்சு. அப்படியா? எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்னன்னா அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணா அண்ணி தான். இவங்க தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. சரி வயசானவங்களுக்கு ஒரு வேலை முடியுமே நான் ஒத்துக்கிட்டேன். ஓ வேலை முடியும்னு ஒத்துக்கிட்டியா? ஆமா. வாங்க. இவன் என்னெல்லாம் பண்ணான்னு சப்னா சொல்லுவா கேட்டு